வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேரியஸ் வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வேக்கன்சியாக ஓட்டுநர் பணிக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எந்த வயது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ இவங்களோட டே டு டே ஒர்க் என்ன, எந்த முறையில் நம்ம தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடையாக வந்து இன்றைய காணொலி அமைய போகுது. நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து டிரைவராக பணிபுரியணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மறக்காமல் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் வந்து முதல்ல வேக்கன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் பென் வந்து எடுத்துகிட்டு ஸோ உங்கள் ஊரில் எந்த ஊர்லலாம் டிரைவருக்கு பணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சென்னையில் மட்டும் 10 வேக்கன்சிங்க, சரிங்களா? சென்னையில் மட்டும் 10 வேக்கன்சி. அது நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டம் வந்து செங்கல்பட்டாக இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாறி கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் தருமபுரிக்கு 2 வேக்கன்சி, திண்டுக்கல் 1, ஈரோடு 1, காஞ்சிபுரம் 2, கிருஷ்ணகிரி 1, மதுரை 1, நாகப்பட்டினம் 2, தஞ்சாவூர் 1, திருச்சிராப்பள்ளி 1, திருப்பூர் 1, திருவள்ளூர் 1, விழுப்புரம் வந்து 3. மொத்தம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நான் சொன்ன மாவட்டத்தில் மட்டும்தான் வேக்கன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து டிரைவருக்கு மட்டும் 27 வேக்கன்சி, ஓகேவா? ஸோ இந்த 27ல் நான் வந்து சென்னையில் 10 வேக்கன்சி போட்டிருக்காங்க, தர்மபுரியில் 2 வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அப்ளை பண்ணலாமான்னா பொறுமையாயிருங்க. நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் உதாரணமாக வந்து நான் மதுரைக்காரன் வச்சுங்களேன், நான் மதுரை தான், சரிங்களா? மதுரையில் என்னோடய கம்யூனிட்டிக்கு வந்து இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ மதுரையில் போய் நான் செக் பண்ண போகிறேன். நோட்டிஃபிகேஷன் போங்க. ஸோ அதில் போய்ட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணல ஒரு பிரோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு செல்லும். ஸோ அதனால் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஸோ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, இருங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணு விமனாக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு வந்து யாராவது ஒருத்தவங்க 5 பேருக்கு அப்ளை பண்ணாலும் ஈஸியாக வேலை கிடச்சிருங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டகரி ரொம்ப ரேர் தான். ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா எம்பிசியில் அதாவது டிநோட்டிஃபை கேண்டிடேட்ஸில் விமன் கேண்டிடேட்ஸு டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது. அங்கே போய் வந்து பிசி மேல் கேண்டிடேட்டோ வேறு யாரும் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா அது எம்பிசியில் விமன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ, சரிங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் விடவே இல்லைன்னா விமனுக்கு கூட அவங்க அடுத்த ப்ரிஃபரபிள் கொடுக்கலாம். ஸோ இது உங்கள் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி வேக்கன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? நான் வந்து உதாரணமாக மதுரை எடுத்து காமிச்சேன். அதே போல் சென்னையில் வந்து 10 வேக்கன்சி இருக்கிறனால எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்கா, என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். இப்போ வந்து சம்பளம் எவ்வளவு, இந்த டிரைவருக்கு வந்து சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சம்பளம், ஏஜ் லிமிட்டு, என்ன கல்வி தேதி வச்சுருக்காங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு 27 வேக்கன்சி போட்டிருக்காங்க, உங்கள் மாவட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 வந்து 71,900 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு 25,000 வரைக்கும் வந்து நீங்கள் சம்பளம் வாங்கலாங்க. அப்புறம் வந்து கல்வி தகுதி என்ன வச்சுருக்காங்க, வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 37 வருடங்கள், சரிங்களா? SC/ST பிரிவினருக்கு 37 வருடங்களுக்கும், பிசி எம்பிசிக்கு டிஎன்சிக்கு வந்து 34 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேட்டகரியில் 32. அதே போல் வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயர்கல்வி தகுதி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது. இப்போ கல்வி தகுதியே வந்து 8ஆம் வகுப்பு தான் வச்சுருந்தாங்கன்னா அதை விட வந்து உயர்கல்வி தகுதி 12ஆம் டிகிரி படித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. யாராருக்குள்ள ரிசர்வேஷன் வருதோ. இப்போ டிரைவருக்கு என்ன கல்வி தகுதி வச்சாங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து லைசன்ஸ் எடுத்துருக்கணும், 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கணும், சரிங்களா? 8th பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியுங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபாயாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் SC/ST பிரிவினருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து விலக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேர்வு முறை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, சரியா? 100 மதிப்பெண்கள். எழுத்து தேர்வுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. செய்முறை தேர்வுக்கு 70 மதிப்பெண்களுக்கும், வாய்மொழி தேர்வுக்கு வந்து மொத்தம் 30 மதிப்பெண்கள். மொத்தம் வந்து ஆகட்டும் 200 மதிப்பெண்கள் வைக்கிறாங்க. எழுத்து தேர்வுக்கு மட்டும் 100 மதிப்பெண்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களும்,
பொது அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண்ணாக வச்சுருக்காங்க. பாடத்திட்டம் வந்து அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான். அதே போல் வந்து டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, குறியீடுகள், வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல், பழுது பார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன், ஓட்டுநர் திறமை, ஓட்டுநர் உணர்வு, முதலுதவி, அவசர சிகிச்சை மற்றும் பிற இதிலிருந்து வந்து ஓட்டுநருக்கு தனியாக வந்து அவங்க பொது அறிவில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இவங்க பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி 2 மார்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி பெறப்படும் மொத்த மதிப்பெண்கள் 70 விதியின் அடிப்படையில் சான்றிதழ் சரிவருக்கு தெரிவு செய்யப்படுவார். அதே போல் ப்ராக்டிக்கலுக்கு வந்து மொத்தம் 70 மதிப்பெண்ணுங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் வந்து ப்ராக்டிக்கல் போவாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு செக் பண்ணுங்கள். நான் மதுரைக்கு செக் பண்ணிட்டேன். ஸோ எம்பிசிக்கு தான் வேகன்சி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உதாரணமாக சென்னை கூட நான் செக் பண்ணி பார்க்குறேனே அப்போமே. அப்படி கூட நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சென்னையில் வந்து பாருங்கள், தர்மபுரியில் பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கான்னு பாருங்கள். திண்டுக்கல் வாங்க, திண்டுக்கல்லில் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் பிசினா பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஈரோட்டில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்கள் ஊரில் எந்த மாவட்டத்தில் உங்கள் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா 5ல் ஒரு ஆள் உள்ளே போய் வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். மொத்தம் 27 வேகன்சி. ஸோ நான் சொல்கிற மாவட்டம் விழுப்புரம், திருவள்ளூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மதுரை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரி, சென்னை ஆகிய இடங்களில் தான் இருக்குது. விண்ணப்பிக்கிறவங்க பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும், டிரைவருக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து டிரைவருக்கு பக்கமான ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். விருப்பமுள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.